பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை காஸ்ட்லியான நிறுவனங்களில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களுடைய திறனை பயன்படுத்துவதற்கு உருவாக்குவதற்கு காஸ்ட்லியான செலவுகளை செய்வதில்லை. இது அவர்களுக்கு பெருமையை கொடுக்கும். அந்த குழந்தைகளுடைய மனதில், அறிவில், பழக்கத்தில், நடத்தையில் நாம் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறோம். அனுபவித்தல் தான் வாழ்க்கை என்பதாக மனசில் பதிவாகிவிடுகிறது. இவர்கள் தான் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, வேலையை வெறுக்கிறார்கள். எப்பொழுதும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் வாழ்க்கை வாழ்கிறார்களே தவிர ரியல் வாழ்க்கை வாழ்வதில்லை என்று பெற்றோருக்கு நீண்ட நாளுக்கு பின் தான் தெரிகிறது. பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ததில் மட்டுமே நம்முடைய கடமை என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க, அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. அவர்களுக்கு தேவை என்பது எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த பணத்தை தவறான நட்புக்கு பட்டத்தில் இணைந்து போதை வஸ்துக்களையோ அல்லது பாதை மாறிய கெட்ட செயலிலோ ஈடுபடுகிறார்கள். அது அப்படி தன்னுடைய குழந்தை கெட்டு போன பின்னாடி தான் பெற்றோர்கள் ஒரு நாளில் மாற்ற முடியுமா, 2 நாளில் மாற்ற முடியுமான்னு வர்றாங்க. ஒரு நடத்தையை மாற்றுவதற்கு அந்த நடத்தையை மாற்ற வேண்டும் என விருப்பப்படக்கூடியவர் நேரடியாக கன்சல்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து மினிமம் 3 மாதங்கள் தேவைப்படும். அதாவது யார் போதை வஸ்துக்கள் இருக்கிறார்களோ அல்லது பாதை மாதிரி இருக்கிறார்களோ அல்லது டிஜிட்டலில் மூழ்கி இருக்கிறார்களோ இப்படி நடத்தை சார்ந்த செயல்பாட்டை மாற்றியமைக்க வேண்டும் என வருபவர்களுக்கு குறைந்த அளவு 3 மாதங்கள் தேவை. இது நாங்கள் உலகளாவிய முறையில் செய்துட்டு வரோம். இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் போதை பழக்கத்தில் போயிடுச்சு, அதாவது வாழ்க்கைக்கு மாற்றமான விஷயங்களில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. கவலைப்படுதல் என்பது வேறு, அதற்குண்டான தீர்வை பெற்றோர்கள் கொடுப்பது என்பது வேறு. அந்த தீர்வை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்து அவர்களை கொண்டுவதற்கான காலம் இடைவெளி நிச்சயமாக தேவை என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக உங்களுக்கு கூறுகிறோம். பணம் வேறு, திறமை வேறு. பணத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை என்ஜாய் பண்ணுறது வைக்கிறதுங்கிறது என்னென்னா ஒரு ஐசியூவில் ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரி. ஆகவே உங்களுடைய குழந்தைகளை திறன் மிக்கவர்களாக, கல்வித்திறன் மிக்கவர்களாக இருந்தால் உருவாக்கினால் அவர்கள் எந்த நிறுவனத்திலையும் அவர்கள் முன்னேற முடியும், எந்த உலகத்திலையும் முன்னேற முடியும். இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுணர்ந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றல் திறனை கண்டறிந்து மாற்றுவதற்கு லேர்னிங் லேப், அவர்களுடைய கற்றலில் உள்ள சிக்கல்களை மென்டாரிங், அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்ற முறையின் மூலமாக அவருடைய திறன் குறைபாடு, திறன் பற்றாக்குறை, திறன் இடைவெளியை கண்டுபிடித்து மாற்றி அமைக்கிறோம்.